தெரிஞ்சுங்க, சீமானோட கருத்து வந்து நம்மளோட மக்களுக்கு முரண்பட்ட கருத்து. அவரோட கருத்தை வந்து மக்களும் சரி இளைஞர்களும் சரி தளபதிக்கு முன்னாடி அவங்க நம்ம மாற்று கட்சியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் தளபதிக்கு முழு சப்போர்ட் கிடைக்கும். தளபதிக்கு முழு சப்போர்ட் கிடைக்கும். ப்ரோ அதை தற்கூரியாக சொல்லக்கூடாது ப்ரோ. தற்கூரி பாய்ஸ். நான் வந்து சீமான தப்புன்னு சொல்ல, சீமானுக்காக சீமான் சொல்கிறது பொய்ன்னு தெரிஞ்சோம் கீழே உட்காந்து 40 பேர் கை தட்டுறானுங்க பார்த்தியா, அவனுங்க தான் தற்கூரின்ற. நான் அவனுங்க தான் தற்கூரி. இல்ல சீமானை பத்தி பேச வேண்டிய ஒரு காலகட்டங்க. சீமானுக்காக ஓட்டு போட்ட எல்லாருமே இன்னைக்கு யோசிக்கிறாங்க. இளைஞர்கள் எல்லாரையுமே திசை திருப்பி திமுகவுக்கு எதிராக ஏங்க பாசிச பாஜகவையும் திருட்டு திமுகவையும் நான் எதிர்க்கிறேன்னு சொல்லி தான் சீமா ஓட்டு வாங்கினாருங்க. 8% ஓட்டு வாங்கினாருன்னா அது இளைஞர்கள் போட்ட ஓட்டு தான் இன்னைக்கு. ஆனால் ஒரு நாளும் அவர் மாற்றி பேசிட்டு இருக்காரு. அந்த பேச்சிலிருந்தே அவருடைய நிலைப்பாடு என்னன்றது கிளீனாக தெரியுதுல்ல. அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடெல்லாம் வந்து நாங்கள் தமிழக வெற்றி கழகம் என்றைக்குமே வந்து நாங்கள் வரவேற்க போகிறதில்ல. சீமானை வந்து யாருன்றத அவரே அவர் முகத்திரையை கிழிச்சுக்கிட்டாரு. அதை பற்றி நம்ம பெருசாக இங்கே சொல்லணுன்ற அவசியமே இல்லை. ஆனால் ஒரே ஒரு ரெக்வஸ்ட்ண்ணா, தளபதியை பற்றி பேசும்போது சீமானை பற்றி பேசாதீங்கண்ணா. வேணாண்ணா, அதுக்கு தகுதி இல்லாத ஒரு ஆள்ண்ணா அவரு. வேணாம். யாரு விமர்சனம் அதை பற்றி பேசுறதுல தகுதி இல்லாதவண்ணா அவரு. பொட்டி வாங்கினால தான் அவர் பேசுறாரு. அதுதான் இருங்க ஒரு விஷயம் ரெண்டா பிரிச்சுக்கலாம். திமுக ஆபீஸுக்கு போவதுக்கு முன், திமுக ஆபீஸுக்கு போவதுக்கு பின்னு ரெண்டா பிரிச்சுங்க, கரெக்டா இருக்கும். அங்க போன பிறகு வேற இருக்கும் அவரோட பிரிச்சு, அங்க போயிட்டு வந்த பிறகு வேற விஷயம். அவர் பேசிட்டே இருக்கிறாரு. காரணம் என்னன்னா பணம் கொடுக்கறதுனால தான் பேசுறாரு. இப்போ ஏற்கனவே நிறைய இந்த சோசியல் மீடியாலே பணம் கொடுத்து தான் பேச வைக்கிறாங்க. ஆனால் டிவிகளில் இருக்கிறவங்க யாருமே அப்படி இல்லை. மக்களுக்கு நல்லது நடக்கணுன்றதுக்காக ஒவ்வொரு இளைஞரும் பெண்களும் வயதானவங்க கூட வந்து பேட்டி கொடுக்குறாங்க. எந்த கட்சியிலாவது வயசானவங்க பேட்டி கொடுத்து பார்த்துக்கிறீங்களா? முதியோர்கள் யாருன்னா பேட்டி கொடுத்து பார்த்துருக்காங்க, பணம் கொடுத்தா கொடுப்பாங்க. ஆனால் இவங்களாம் வந்து ரோட்டில் நடந்து போயிடுறாங்க. அப்போ அவங்களாம் வந்து நீ உங்களை மாதிரி ஆளுங்க இன்டர்வியூ பண்ண சொல்லுவா, மா விஜய் தான்பா வருவார், அவர் தான்பா நாங்கள் போடுவோம் அப்படின்னு துணிச்சில் யாருமே வந்து வாக்கை வந்து இது வரைக்கும் வெளிப்படையாக சொன்னதே கிடையாது. வாக்கை வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 5 தலைமுறைக்கு போட்டுனுக்கிறேன். ஆனால் யாரும் ஓட்டு போடுறது நான் இது அதை எப்படிப்பா நான் சொல்ல முடியும்னுவாங்க. ஆனால் இந்த முறை எல்லாருமே விஜய்க்கு தான் போகிறேன், விஜய்க்கு தான் போகிறேன்னு கன்ஃபார்மாக சொல்லியாச்சு. இது வந்து மறைமுக தேர்தலே கிடையாது. வெளிப்படையாக 2026 தலைவர் தான் முதல்வர். இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நம்ம முதல்வர் அவராக தான் இருக்க போகிறாரு. வேறு எதுனா புதுசாக கேளுங்க, நாங்கள் பேசுகிறோம். அவர் வெளியில் வரல அப்படின்னு சொன்னாங்களே. எங்கள் தளபதி முன்னாடியே சொல்லிட்டாரு, அந்த கரூர் மக்களை நாங்கள் சந்திக்கிற வரைக்கும் நாங்கள் இந்த கட்சி சார்பாக நாங்கள் எதையும் செய்ய மாட்டோம். இப்போ முந்தா நாள் கூட பேசியிருந்தார், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. இப்போ தான் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க அணிலுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி கிடையாது. நாங்கள் என்ன எங்களோட மனசில் அவங்க விட்டது, இப்போது இவர் வந்து பார்க்கலன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. இதே திருப்பவனத்தில் வந்து அஜித்குமார் வந்து இறந்துட்டார். அன்றைக்கி இரவா யார் போய் பார்த்தது? தளபதி தான் போய் பார்த்தாரு. ஏன்னா அவர் ஒரே ஒருத்தர், அவர் எங்கள் கட்சிக்காரர் கிடையாது, அவருக்கு எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, ஒரு பொதுமக்கள். எங்கள் தளபதி வந்து ஒரு பொது உடைமையான ஆளாக இருந்து அதை அவங்கள போய் பார்க்கணும். அவர் மனிதாபிமானத்தில் போய் அவருக்கு போய் பார்க்கலையா, அவரை பார்த்துட்டு நிவாரணம் கொடுக்கலையா, எல்லாம் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தாங்க. இந்த 41 பேருக்கு போகாத காரணம் என்னென்னா, ஒரே ஒரு வீட்டுக்கு ஏன்னா அது மொத்தமே எங்கள் சொந்தம், எல்லாமே தமிழக வெற்றி கழகத்தோட சொந்தம். அந்த சொந்தத்தை நாங்கள் போய் பார்த்து ஒரு சொந்தக்கார வீட்டில் நாங்கள் போய் நின்றுட்டோம்னா அடுத்து மீதி எல்லாருமே அந்த இடத்துல வந்துடுவாங்க. திரும்பவும் கரூரில் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது. தளபதி வராருன்னா இனிமேட்லேருந்து என்ன பிரின்சிபலோடு நடக்கணுமோ அதை நாங்கள் ப்ரிப்பேராக இருக்கோம். இனிமேல் என்ன நடக்கும்ன்றதை நீங்கள் கன்ஃபார்ம் நீங்கள் பார்ப்பீங்க. தமிழக வெற்றி கழகம் வந்து வேறு லெவலில் இப்போ ரீச் ஆகி போயிட்டுருக்கு. நீங்கள் எங்கே ஒன்றாலும் போயிட்டு பண்ணலாம். யார் நம்ம 10 பேரில் ஓட்டு எடுப்பு எடுத்தாலே அதில் 7 பேர் வந்து தமிழக வெற்றி கழகத்தில். ஏன்னா மாற்று அரசியலை விரும்புகிறாங்க. இவங்க சொல்கிற மாதிரி ஏன் இப்போது அவர் இதுக்கு போய் பார்த்தாங்கன்னு, கவின் இறந்துட்டார், அவர் அவங்க கூப்பிட்டு வந்து வீட்டாண்ட தானே பார்த்தாரு. தளபதி மட்டும் வீட்டாண்ட கூப்பிட்டு வந்து பார்க்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. முதலமைச்சர் என்ன பண்ணார்? கவின் இறந்துட்டார் இது ஆணவ கொலையில். ஆனால் அவங்க ஃபேமிலி வந்து வீட்டாண்ட தான் இது தலைமை அலுவலகத்தில் தான் இது வந்து பார்த்தாங்க. ஏன்னா அப்போ மட்டும் அது தெரியாது, ஏன் அவரால் போயிருக்க முடியாதா? இந்த மாதிரி விஷயம்லாம் அவங்க நடத்துகிறாங்கன்னா அவங்களுக்கு சாதகமாக வரதெல்லாம் பேசிடுறாங்க. ஏன்னா ப்ரெஸ்ஸு இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் 99% வந்து ஒரு கட்சி சார்ந்ததாகவும் அப்படி போயிட்டுருக்கு.
2017 தளபதிக்காக கஷ்டப்பட்டுருக்கிறேன். கஷ்டப்பட்டு நான் நிறைய கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய கட்சி ஜெயிக்க வச்சுக்கிறேன். ஆனால் நான் பார்த்த வரைக்கும் இப்போ தளபதிக்குன்னு இறங்கும் போது நான் சப்போர்ட் பண்ணவங்களாம் இப்போ என்னை தேடி வந்து இது பண்ணாங்க. அப்போனா தளபதியால் நான் வளர்ந்துருக்கிறேன். நான் தளபதிக்காக இன்னும் மக்களை சேர்ப்பேன். தளபதியை ஜெயிக்க வைக்கிறதுக்காக எந்த கட்சியாக இருந்தாலும் எதிர்த்து நின்று போராடி திருமதி சில யார் நிற்கிறாங்களோ அவங்களுக்காக வெற்றி வாய்ப்பை தேடி தரேன். அது தளபதி நான் சொல்கிறது தளபதிக்கு கேட்குற அளவுக்கு யாரை நிற்க வச்சாலும் தளபதிக்காக நான் ஜெயிக்க வைப்பேன். 2026 வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா திமுக பண்ணாதது என்ன வந்து டிவிகே பண்ணுற போது நினைக்கிறீங்க? திமுகவுக்கு நான் போனாட்டி கிருஷ்ணசாமிக்கு நாங்கள் தான் சப்போர்ட் பண்ணோம். அவர் எங்களுக்கு வாக்கு கொடுத்ததுன்னா எந்தெந்த வார்டில் எந்தெந்த ஸ்போர்ட்ஸுக்கான இதுவெல்லாம் இல்லையோ அதெல்லாம் பண்ணி தரேன்ட்டு என் கடை வந்து கேட்டார். சரி ஓகே ஸ்போர்ட்ஸ்னு வரும்போது நம்ம ஸ்போர்ட்ஸுக்கு தான் முக்கியம் தரணுன்ட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். ஆனால் அது கேட்டு ஜெயிச்சுட்டு போனார். இது வரைக்கும் வந்து எங்களை சந்திக்கவே இல்லை. இதுக்கப்புறம் வந்து திமுகவுக்கும் டிவிக்காக தான் போட்டி. கிருஷ்ணசாமி அடுத்த வாடி வந்து என் கடை கேட்டாலும் தயவுசெய்து வெளியே போவாடின்னு. தயவுசெய்து வெளியே போயிடுங்க. நீங்கள் வந்து அன்றைக்கி ஓட்டு வாங்கிட்டு போனீங்க, அதுக்கப்புறம் இன்னும் இந்த வரைக்கும் வரல அப்படின்னு சொல்லி வெளியே அமைச்சிடும். எங்கள் ஊருலேயே அவர் சேர்க்க மாட்டோம். மாற்றத்திற்கான தலைமையில் வந்து இப்போ சீமான் விஜய் அப்படிலாம் நிற்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? சீமானை பற்றி பேசுங்க. கண்ணமாத்தில் அணிலாக ஏறும் எலியாக ஏறும். ஆனால் எது ஸ்பீடாக ஏறும் பார்த்தீங்கன்னா அணில் தான் ஸ்பீடாக ஏறும். எங்களை அணில் கூட்டம்னார்ல, நாங்கள் தான் மேலே இருப்போம். அவர் எப்பவுமே கீழே தான் இருப்பார். அவர் 10 வருஷத்தில் 20 வருஷம் கட்சி வச்சிருந்தாலும் கீழே தான் இருப்பார். அவருக்கான கொள்கை வந்து முடிஞ்சு போச்சு. தளபதி எப்போ இறங்கினாரோ அப்பயே அவர் கதை முடிஞ்சிச்சு. விஜய்க்கு ஆதரவு வந்து அஜித் இந்த மாதிரி பேசியிருக்காரு. ஒரு மனுஷன் மட்டும் தப்பு சொல்லாதீங்கன்னு இருக்காரு. அஜித் ரசிகனோட வாக்குகள் வந்து டிவிகே கூட வாய்ப்பு இருக்காங்க. கண்டிப்பாக இருக்குது. அதாவது அவங்க படம் நடிக்கும் போது ஒன்றாலும் உன் படம் என் படம் ரிலீஸ் ஆனாலும் ஆனால் ரசிகர்கள் எல்லாமே வந்து நண்பர்களாக தான் இருக்கும். அதேமாரி தளபதிக்கு ஒன்றுனாலும் அஜித் சார் ஹெல்ப் பண்ணுவார், சப்போர்ட் பண்ணுவார். அஜித் சாருக்கு எதுனா ஒன்றாலும் தளபதி ரசிகர்கள் ஹெல்ப் பண்ணுவோம். கண்டிப்பாக அது எதுவாக இருந்தாலும் சரி, உயிர் போகிற காரியமாக இருந்தாலும் சரி ஹெல்ப் பண்ணுவோம். வாழ்த்துக்கள். நன்றி.